ராகு கேதுவும் திருமணமும் இத பத்தி ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். இவங்களுக்குன்னு உருவம் கிடையாது இல்லையா? இவங்க கல்யாணத்தை தள்ளி போடவும் செய்வாங்க, தடுக்கவும் செய்வாங்க. ஆனா சில சமயம் கொஞ்சம் வினோதமான வழிகள்ல கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதும் உண்டு. அதனால தான் இவங்களோட தசா புத்தி நடக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. முதலாவதா, ராகு கேது திருமணத்துல தடை, தாமதம், சில சமயம் ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம்னு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனா அதே நேரம் இவங்க எப்படின்னா ஜாதி, மதம், மொழி, என் நாடு விட்டு நாடுன்னு நடக்கிற கலப்பு திருமணங்களையும் காதல் திருமணங்களையும் கூட என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அதனால ஜாதகத்துல எங்க இருக்காங்க, யார் கூட சேர்றாங்கங்கிறத பொறுத்து இவங்களோட பலன் மாறும். ரெண்டாவதா, லக்னம் 2, 7, 8ஆம் இடங்கள்ல ராகு கேது இருந்தா தோஷம்னு சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த தோஷம் வேலை செய்யுமா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமா உங்க திருமண வயசுல, அதாவது ஒரு 25ல இருந்து 60 வயசுக்குள்ள அவங்களோட தசா அல்லது புத்தி நடக்குதாங்கிறத பொறுத்தது. அப்படி நடக்கலைன்னா அந்த தோஷத்தோட தாக்கம் பெரும்பாலும் பெருசா இருக்காது. மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாம இவங்க முக்கியமா தங்களோட தசா புத்தி காலங்கள்ல தான் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. கடைசியா, இவங்களோட தாக்கம் நல்லதா கெட்டதாங்கிறது அவங்க யார் கூட சேர்ந்திருக்காங்க, யார் பார்வைப்படுது, எந்த வீட்டில் இருக்காங்கங்கிறத பொறுத்து நல்லாவே மாறும். இப்போ குரு, சுக்கிரன் மாதிரி சுபகிரகங்களோட வீட்டில் இருந்தாலோ, அவங்க கூட சேர்ந்தாலோ, இல்ல அவங்க பார்வைப்பட்டாலோ ராகு கேதுவால பெருசா கெடுதல் வராது. சில நேரம் கல்யாணத்தை நடத்தி கூட கொடுப்பாங்க. ஆனா இதுவே சூரியன், சனி, செவ்வாய் மாதிரி பாவகிரகங்களோட சேர்ந்து கெட்ட வீடுகள்ல இருந்தா, அப்போ திருமண முறிவு, பயங்கர தடைகள், என் கல்யாணமே நடக்காம போறதுன்னு பிரச்சனைகளை கடுமையா கொடுப்பாங்க. ஆக சுருக்கமா சொன்னா, ராகு கேது கல்யாண விஷயத்துல நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களாங்கிறது அவங்க ஜாதகத்துல இருக்கிற இடம், சேர்ற கிரகங்கள், ரொம்ப முக்கியமா அவங்க தசை எப்ப வருதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு.